அதாவது இந்த இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை நாம் ஏன் சாப்பிடாம இருக்கிற நமக்கு ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது மாற்று உணவுகள் நம்ம சாப்பிட்டாகணும். இந்த இட்லி, பூரி உணவுகள்லாம் நம்மளை ஏன் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துது அப்படின்னு இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு. மிக்ஸி கிரைண்டர் மாதிரி, ஃபேன், ஏசி மாதிரி, பல்பு, டியூப்லைட் மாதிரி இந்த பூரி, பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் ஒரு உணவு கண்டுபிடிப்பு. உணவுத்துறையில் உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. அதனால் நம்ம மிக்ஸி கிரைண்டர் அல்லது ஒரு இருசக்கர ஒரு ஸ்கூட்டர், பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்கோம். ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதே ஆர்வம் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு இட்லி, பூரி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடுவதிலும் நமக்கு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு துறையிலும் கண்டுபிடிக்கிறாங்க. போக்குவரத்து துறையில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் சமையலறையில் வேலைகளை செய்கிறதுக்குன்னு அதற்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் மருத்துவத்துறையில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி எல்லா துறையிலையுமே ஏதோ ஒரு கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சோறு, பூரி, பொங்கல், பாயாசம், வடை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, பிரியாணி இதெல்லாம் என்னென்னா பழைய சாதம் இதெல்லாம் கண்டுபிடிப்பு, உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். அதனால்தான் இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம இந்த உணவுகளை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியல. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. எப்படி நீ மிக்ஸி பயன்படுத்தக்கூடாது, ஸ்கூட்டர் பயன்படுத்தக்கூடாது, கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடாது, மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்களை யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது எப்படிப்பா முடியும், அது என்னால் முடியாது, நான் பயன்படுத்தி தான் தீருவேன் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்களா? அதே மாதிரி தான் நான் இந்த பூரி, பொங்கல், வடை, பாயாசம், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இதெல்லாம் பிரியாணி இதெல்லாம் என்னென்னா ஒரு கண்டுபிடிப்பு, உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்புக்கு என்ன காரணம்னா உப்பு தான் காரணம். உப்பின் மீது நம்பிக்கை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. உப்பு பயன்படுத்த தொடங்கியதற்கு பிறகு தான் இட்லி, தோசை. உப்பு போடலைன்னா இட்லியெல்லாம் சாப்பிட முடியாது, தோசையை சாப்பிட முடியாது, பிரியாணியை சாப்பிட முடியாது, ஆப்பத்தையும் இடியாப்பத்தையும் சப்பாத்தியும் சாப்பிட முடியாது, சோறு சாப்பிட முடியாது. ஆக இந்த கண்டுபிடிப்புகளுக்கு உப்பு தான் காரணம். உணவுத்துறையில் நம்ம நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், நிறைய உணவுகளை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் உப்பு மட்டும் காரணம் கிடையாது. உப்பு அடிப்படையாக வச்சு ஒரு கண்டுபிடிப்பு, அப்புறம் இனிப்பை அடிப்படையாக வச்சு, வெள்ளைச்சீனியை அடிப்படையாக வச்சு நிறைய கண்டுபிடிப்பு, பாதுஷா, அப்புறம் நிறைய அந்த மாதிரி பாதுஷா, குலோப்ஜாம் இதெல்லாம் இனிப்பை அடிப்படையாக வச்சு, வெள்ளைச்சீனியை அடிப்படையாக வச்சு ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ உப்பு அடிப்படையாக வச்சு கண்டுபிடிப்பதில் அப்படி நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இதெல்லாம் உணவுத்துறையில் ஒரு கண்டுபிடிப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த ஆர்வம் தான் இதை சாப்பிட்றதுலேயும் நமக்கு இருக்குது. அதனால் இதில் நம்மளால் விட முடியல. இந்த விஷயத்தெல்லாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த சமையல் துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளான உப்புமா, பாயாசம், பாயாசம் இனிப்பு, இட்லி, தோசை, இடியாப்பம், சாப்பாடு இதெல்லாம் ஏன் சாப்பிடாமல் இருக்க முடியலன்னா இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புகள், உணவுத்துறை. இது இந்த காலத்தில் தான் நம்ம 2020 வரைக்கும் தான் நாம் இட்லி, பூரி, தோசை, பொங்கலை சாப்பிட முடியும். அதான் 2020 வரைக்கும் தான் நம்ம ஸ்கூட்டர், பைக்கு இதெல்லாம் ஓட்ட முடியும். 2020 இல்லை, 2040 தப்பாக நினச்சிக்கிறீங்க, 2040 அதுக்கப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலந்துடும். 2040 வரைக்கும் தான் நீங்கள் விமானத்தில் போக முடியும், அப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனத்தில் பயணிக்க முடியும், பஸ்ஸில் போக முடியும், கப்பலில் போக முடியும், அப்புறம் டிவி பார்க்க முடியும், மொபைல் ஃபோன் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே செயலிழந்துடும். தொழிற்சாலை, மின்சாரம் எல்லாமே செயலிழந்து மின்சார உற்பத்தியில் நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, மோட்டார் வாகனங்களில் பயணிக்க முடியாது, விமானத்தில் பயணிக்க முடியாது. ஆக இந்த காலகட்டத்துக்குள்ளே நீ இதை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெருக்கடியை நமது உள்ளுணர்வுகள் உணருது. மனித மூளைக்கு தெரியும், நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நமது மூளைக்கு தெரியும். நமது மூளை நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் செஞ்சிட்டு இப்போது அது எப்படி நமக்கு தெரியாது நமது மூளைக்கு தெரியும்? இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதயம் வேலை செய்தில்ல, உங்களால் இதயத்தை வேலை செய்ய வைக்க முடியுமா? ஆனால் அந்த மூளைக்கு தெரியும் இந்த இதயத்துக்கு என்ன தேவை, உள்ளுடல் உறுப்பு, கணையம், கல்லீரல், நுரையீரல், இரைப்பை, இப்படி அந்த உள்ளுடல் உறுப்புகளுக்கு என்ன தேவை, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளுடைய மூளைக்கு தெரியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆக நமக்கு தெரிலங்கிறதுக்காக நமக்கு சுத்தமாக தெரிலன்னு நமது மூளைக்கு தெரியும்.
நமது மூளைக்கு வந்து இந்த உடல் எப்படி வேலை செய்யுது, இங்கே என்ன பண்ணணும், அதோட கட்டுப்பாடு. மூளை என்பது கட்டுப்பாடு. இந்த உடலின் ஒட்டுமொத்த செயல்பாடையும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படிங்கிறனால இந்த உடலை பற்றி அனைத்தையும் அது தெரிந்து வைத்துக் கொள்கிறது. எல்லாத்தையும் தெரியும். அதுக்கு தெரியாது இல்லாதே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு தான் தெரியாது இந்த உடம்பை பற்றி. இந்த உடம்பை பற்றி நமக்கு தான் தெரியாத தவிர நம்முடைய மூளைக்கு தெரியும். அதே மாதிரி 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துறதில்ல, அந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நமது மூளைக்கு தெரியும். அதுக்கு தெரியும் அதோட இயல்பு, அதோட செயல்பாடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதை கூட்டி கழித்து பார்க்கும்போது இவன் இன்னும் 20 வருஷத்துக்கு தான் இந்த வேலையை செஞ்சிகிட்ருப்பான், இந்த வேலையை செஞ்சிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களோட மூளையின் செயல்பாடே வேறு மாதிரியாக மாற்றப்பட்டு விடும். இவங்க மனித நிலையில் முழுமையடைஞ்சிருவாங்க. இவங்க மனம் என்னும் நோயால் இந்த கடந்த ரொம்ப வருஷ காலமாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்காலமாக பயணித்து வந்திருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அதிலேருந்து அவங்களுக்கு விடிவு கிடைக்க போகுது. 2040 அவங்க விடுதலை அடைய போகிறாங்க. மத்திய சிறைச்சாலையிலேருந்து விடுதலை அடைகிற மாதிரி மனம் எனும் நோய் வந்து கட்டுப்பாடற்ற அந்த நிலையிலேருந்து விடுதலை அடைய போகிறாங்க. மனித நிலையில் அவங்க முழுமையடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த மூளைக்கு தெரியும். மூளைக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆனால் அது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், மூளைக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அது அந்த காலகட்டம் நெருங்குது. எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய பொண்ணும் 26 17 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனால் இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது இன்னும் அந்த காலகட்டங்கள் நெருங்கும்போது ஒரு 2030 35 மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, இது ஃபெயிலியர் ஆகிடும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ட்டு மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க. நெருக்கத்தில் போகும்போது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த காலகட்டத்தின் நெருக்கத்தில் செல்லும்போது 2040 ஆண்டிற்கான நெருக்கத்தில் நாம் வந்து செல்லும்போது கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போது 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படிங்கிறது நமது மூளைக்கு தெரிஞ்சனால தான் அதுக்குள்ளே அனுபவிச்சா தான் உண்டு இந்த வாழ்க்கையை. அதாவது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களே மிக்சி, கிரைண்டர், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பிரியாணி, இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு. எதிர்கால தலைமுறை 2040 பிறகு இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா 2040 பிறகு போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, உப்பு கிடைக்காது, உப்பு கடற்கரையில் உற்பத்தி இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க, பணம் என்னும் நடைமுறை செயலிழந்து போயிடும். அதனால் என்ன ஆகுன்னா 2040 பிறகு நமக்கு வந்து இந்த உணவுகள்லாம் கிடைக்காது. இட்லி, பூரி, தோசை, பொங்கல், பேக்கரி உணவுகள், பப்ஸு, இதெல்லாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மனநிலையில் தான் வெறி பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால தான் இதை சாப்பிடாமல் இருக்க முடியல. நாம் ஏமாற்றப்படுகிறோமோ, இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போதோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதை அனுபவித்து ஆகணும். நம்ம இந்த காலத்தில் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். இந்த கட்டில், மெத்தை, காங்கிரீட் கட்டடம், டிவி, மொபைல் ஃபோனு, இதெல்லாம் இந்த காலத்தில் தான். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இது நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த காலத்தில் அனுபவிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை வந்து மூளை உள்ளுணர்வு உணர்ந்துருக்கு. மூளைக்கு தெரியும், நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது, நீ இதை பயன்படுத்துதுன்னு தான் சொல்லுது. அது உனக்கு நேரடியாக சொல்லாது. இன்னும் 20 வருஷம்தான் இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கும், அதுக்கப்புறம் இது செயலிழந்துடும். அதனால் அதுக்குள்ளே நீ இதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பி, அதை வந்து கட்டுப்படுத்தாத அப்படின்னு அது சொல்லாது. அது எப்படின்னா ஒரு பேரார்வத்தை கொடுக்குது. இதை அனுபவிப்பதில் ஒரு பேரார்வத்தை கொடுக்குது. ஒரு தோசையை பார்த்துட்டா அதை அங்கே ஒரு வெள்ளை சட்னி, தேங்காய் சட்னி வைக்கிறாங்க, ஒரு வடையும் வச்சிடுறாங்க. அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு பெரிய ஆர்வம் அதில் இருக்குது. அந்த உணவை சாப்பிடுவதில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஆப்பிளும் பக்கத்தில் வைக்கிறாங்க. ஒரு ஆப்பிள், ஒரு கொய்யாப்பழம், பக்கத்தில் ஒரு தோசை, ஒரு முருகலான ஒரு தோசை, மென்மையான பேப்பர் தோசை, மெல்லுசான ஒரு தோசை, அதில் ஒரு வடை, அதில் ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. அப்போ எதில் வந்து ஆர்வம் அதிகமாக போகுதுன்னா அந்த தோசையை சாப்பிட்றதுலாம். ஏன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம்லாம் என்றைக்குமே இருக்கும். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும், 100 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஆப்பிள், கொய்யாப்பழம் இங்கே இருக்கும், மனித வாழ்க்கையில் இருக்கும். அது வந்து ஒழிஞ்சு போகாது. ஆனால் அந்த தோசை இப்போ தான் கிடைக்கும், இந்த இட்லி இப்போ தான் கிடைக்கும். அதனால் இப்போ அனுபவிச்சிடணும். இதெல்லாம் இப்போ சாப்பிட்டா தான் உண்டு. இந்த காலத்தில் சாப்பிட்டா தான் உண்டு. நீ 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ நினச்சாலும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை உணர்ந்ததுனால அந்த தோசை, பூரி, பொங்கலை சாப்பிட்றதுல ஒரு பேரார்வத்தை மனித மனங்களில் ஏற்படுத்துகிறது. அந்த அடக்க முடியாத ஆர்வத்தை அந்த மனித மனங்களில் ஏற்படுத்துகிறது. அப்போ அப்படின்னா நம்ம வந்து சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணுமா
அப்படின்னா நீங்கள் எப்படி சாப்பிட்டு தான் ஆகணும்னா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிருங்க. போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்கள் உணவு முறையை மாற்றுங்க. பிரியாணியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. நான் அசைவ உணவாக எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவித்து முடிச்சிருங்க. வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ணும் அல்லது இன்னும் 20 வருஷம் இருக்குது அது வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்கள் உடம்பையும் நாம் பார்த்துக்கணும். அதனால் போதுங்கிற அளவுக்கு ஒரு 20 வருஷமோ இப்போது ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. நல்ல என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த காலத்தில் தான் கிடைக்கும். ஒரு மிக்சி, கிரைண்டரோ அல்லது 2 வீலர், பைக்கு, காரு, பஸ்ஸு, இது எல்லாமே இந்த காலத்தின் கண்டுபிடிப்புகள். அதனால் இந்த கண்டுபிடிப்புகளை அனுபவிப்பதில் நீங்கள் உங்களுக்கு தடைப்படாதீங்க. முழுக்க போதுங்கிற அளவுக்கு அனுபவித்து முடிச்சிருங்க. போதுங்கிற அளவுக்கு இதெல்லாம் அனுபவித்து முடிச்சிருங்க இந்த உணவுகளெல்லாம். அப்புறமா உங்கள் உணவு முறையை மாற்றுங்க. நம்ம எதை தவிர்க்க முடியாதுன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உப்பு தான் தவிர்க்க முடியாது. உப்பை கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை உண்ணாமல் தவிர்க்க முடியாது. இப்போ உப்பு போட்டு சாப்பிட்ற உணவில் நமக்கு தீங்கு செய்கிற உணவுகளும் இருக்குது, நன்மை செய்கிற உணவுகளும் இருக்குது. இந்த உப்பு போட்டு சாப்பிட்ற உணவில் நம்மளது உடலை பருமன் அடைகிற நம்ம நமது உடம்பு குண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளும் இருக்குது. அதாவது உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகளில் நல்ல உணவுகளும் இருக்குது, கெட்ட உணவுகளும் இருக்குது. ஆனால் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற அத்தனை உணவுகளும் நல்ல கெட்ட உணவுகள் தான். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தாக்கா நமக்கு நன்மை செய்கிற உணவுகளும் இருக்குது, கெட்ட உணவுகளும் இருக்குது. அதனால் கெட்ட உணவுகள் எது? உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகளில் எது கெட்டது, எது ஆபத்தானது, எது நமக்கு நோயை விரைவாக ஏற்படுத்தக்கூடியது, எது நமது உடலை குண்டாக ஆக்கக்கூடியது, பருமனாக ஆக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு பட்டியலை நீங்கள் போடணும். அந்த வகையில் அந்த பட்டியலை தான் நான் சொல்கிறேன். இப்போ வடை, பாயாசம், அப்புறம் பூரி, பொங்கல், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பிரியாணி, பழைய சாதம், சோறு, இதெல்லாம் நமது உடலை குண்டாக மாற்றக்கூடிய, உடலில் நோயை விரைவாக ஏற்படுத்தக்கூடிய உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவுகள். அதனால் இந்த உணவுகளை தவிர்த்துரு. அப்புறம் இன்னும் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற நல்ல உணவுகள்லாம் எதுனா காய்கறி பொரியல், அப்புறம் ஆம்லேட்டு, இதெல்லாம் நல்லது. நமக்கு உடம்பு குண்டாக ஆக்காது, உடம்புல நோயை வரவழைக்காது. காய்கறி பொரியல் முக்கியமாக. வேறு என்ன இருக்குது? உப்பு கலந்து சமைக்கப்படுகிற ஒரு வறுத்த வேர்க்கடலை, கிழங்குல நம்ம உப்பு போட தேவை. மரவள்ளி கிழங்குல நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு நம்ம சமைப்போம். அல்லது சும்மாவே வேக வச்சு சமைக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம். அது மாதிரி மரச்சீனி கிழங்கு, இந்த மாதிரியான உணவுகளை தேடி கண்டுபிடிக்கணும். சுண்டல், கொண்டக்கடலை, வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், இந்த மாதிரி ஒரு பட்டியல் எடுத்துக்கணும். இதில் நீங்கள் உப்பு போட்டு வறுத்து கூட சாப்பிடலாம். ஏன்னா உப்புங்கிறது நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அதுதான் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் உப்பை தவிர்க்காமல் இருக்கணும். அப்போ தான் இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு உழைக்க முடியும், ஒரு ஈடுபாட்டோடு உழைக்க முடியும். ஏன்னா உப்பு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாகுனதுக்கே காரணம். இந்த பேராசைக்கும் இந்த செயற்கையான உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமே உப்பு தான் காரணம். உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது தான் காரணம். உப்பை பயன்படுத்தியதால் தான் நாம் உலோகங்களை கண்டுபிடித்தோம். உலோகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த செயற்கையான ஆர்வம் இருக்குல்ல, பேராசை என்று சொல்கிறோமே, அதுக்கு பேர் தான் செயற்கையான ஆசை. அந்த பேராசை உருவானதுக்கே உப்பு தான் காரணம். உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டது தான் நமக்கு அந்த பேராசை காரணம். வெறி வந்துச்சு, அதாவது திறமை, நமது உடலில் உள்ள வலிமை அளவுக்கு அதிகமாகிடுச்சு. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நமது உடலில் உள்ள வலிமை அளவுக்கு அதிகமாகிடுச்சு. அளவுக்கு அதிகமாக ஆகும்போது யாரையாவது அடிமைப்படுத்தணும், யாரையாவது அடிக்கணும், யாரையாவது கொல்லணும், குத்தணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்துருச்சு. எது? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது மனித உயிர்களுக்கு அந்த வெறி ஏற்பட்டுச்சு. அப்போ தான் உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. யாரையாவது அடிக்கணும், அடிமைப்படுத்தணும். ஒரு ஆணுக்கு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது பெண்களை பார்க்கும்போது அவங்கள வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி அவங்களோட உடல் உறவு வச்சுக்கணும். அல்லது பெண்களுக்கு என்ன தோணுன்னா அந்த அச்சம் தோணுது. ஆண்கள் இந்த மாதிரி நம்மளை பலவந்தப்படுத்துவாங்களோ. அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கும் ஏற்படுது. நாம் அதை புரிஞ்சுக்கிறோம், நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம்.
நம்ம உப்பு கலந்த உணவுகளை சமைக்கப்பட்ட உணவுகளை இன்றைக்கும் சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி, பூரி, தோசை, பொங்கல் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம எல்லோரும் நமக்கு அடிக்கணும், அடக்கணும், மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், கொல்லணும் அப்படின்னா தோணுது. அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. ஆனால் அந்த உணர்வு நமக்கு தோணுது. அதனால தான் நம்ம அதற்கான வேறு வழிகளில் போகிறோம். பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேறு வழிகளை கடைப்பிடிக்கிறோம். ஒரு தொழிலில் போயிட்டு நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாக தனிச்சு நின்று வேலை செஞ்சால் முடியாது. 4 பேர்த்த அடிமைப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பணக்காரர் ஆக முடியும், ஒரு டாக்டர் ஆக முடியும். டாக்டர்னால் தனக்கிட 4 பேர்த்த வேலை வாங்குவார், அடிமைப்படுத்துவார். இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றீங்களா, அதுதான் உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு காரணம், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு காரணம். தொழில்னா என்னென்னா, இயற்கை விதிமுறைப்படி தொழில்னா பிறர் நிர்வாகத்திற்கிடேருந்து வேலை பார்க்கக்கூடாது, தனக்கிடம் யாரையும் வச்சுக்கூடாது, நாமளும் யாருக்கிடேருந்து வேலை பார்க்கக்கூடாது. தன்னந்தனியாக நமக்கு தேவையான உணவை தேடுவது தான் தொழிலுக்கான இயற்கை விதிமுறை. அப்போ இன்றைக்கி நாம் 4 பேரை வச்சு வேலை வாங்குகிறோம்ல, நீ அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாக சேர்ந்து வேலை பார்க்குறோம். ஒரு வீடை கட்டுறோம், ஒரு கொத்தனார், மேஸ்திரி என்ன பண்ணுறோம், தனக்கீழே இருக்கிற சித்தாள் இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கினா தான் அந்த வீட்டை கட்ட முடியும். அப்போது இவங்களுக்கு இந்த வேலை வாங்கணுங்கிற உணர்வு ஏற்பட்டதுனால தான் வீட்டை கட்டுறாங்க. மற்றவங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். அந்த அடிமைப்படுத்தினா அதை வச்சு ஏதாவது வேலை செய்யலாம். அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் இந்த வீடு கட்டணும், தொழிற்சாலைகள், டாக்டர் ஆகணும் உணர்வு. டாக்டர் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், அந்த உணர்வே ஏன் வருதுன்னா, நீ மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற உணர்வு தான் அதுக்கான அர்த்தம். எதுக்காக உனக்கு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசை வருது? எதுக்காக நீ டாக்டர் ஆக போகிற? எதுக்காக இன்ஜினியர் ஆக போகிற? எதுக்காக கலெக்டர் ஆக போகிற? எதுக்காக முதலமைச்சர் ஆகணும்? அப்போ தான் ஒரு 100 பேர்த்த அடிமைப்படுத்தலாம், ஒரு 10 பேர்த்தையாவது அடிமைப்படுத்தி நான் சொன்னதை அவங்க செய்வாங்க. அந்த உணர்வு தான், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் காரணம், அப்படிங்கிற லட்சியத்தை நம்ம தேர்ந்தெடுப்பதுக்கு காரணம். அப்போ அந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு எங்கேருந்து வருது? அதற்கு என்ன காரணம்? அந்த உணர்வு வருவதற்கு என்ன காரணம்? நாம் சாப்பிடுகிற அந்த உணவு முறை, உப்பு கலந்து சமைக்கப்பட்டு சாப்பிடுகிற அந்த உணவு முறை தான் நாம் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும். அடிமைத்தனத்துக்கு ஒத்துக்கலைன்னா கொல்லணும். அந்த அளவுக்கு கொலைவெறியே வருகிறது. அப்போ ஒரு ஆண் என்ன நினைக்கிறான், பெண்ணை பலவந்தப்படுத்தணும்னு நினைப்பான். அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். அடிமைப்படுத்தி அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்னு அது மாதிரி பெண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த உணவை சாப்பிட்டா ஆண் தன்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்ன நினைப்பான். ஆணுக்கு என்ன தோணுது? பெண்ணை அடிமைப்படுத்த வேண்டும், பலவந்தப்படுத்தி உறவு வைத்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, ஆண் தன்னை பெண்ணாகிய தன்னை ஆண் பலவந்தப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும், தன்னுடன் உறவு வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி? அவங்களுக்கு அப்போ பெண்களுக்கே குழப்பம் வருது. என்னடா இது இந்த மாதிரிலாம் தோணுது, ஆணுக்கு இந்த மாதிரி தோணுது, அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி பெண்ணுக்கும் அந்த மாதிரி தோணுது. இதுக்கெல்லாம் இந்த உணவு தான் காரணம். அப்போ நாளடைவில் நம்ம முதல்ல அடிமைத்தனத்துக்கு ஒத்துக்காதவங்கள அடித்தாங்க ஆரம்ப காலகட்டங்களில். அடித்து அவங்க கொத்தடிமைகளாக பயன்படுத்தி இந்த வேலையை செய்யலைன்னா அடிப்போம், நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா அடிப்போம். இப்போ காலங்கள் மாறும்போது வேலை செய்கிறதுனால நம்ம செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு தேவையான எனது உரிமைகளையும் நீ புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு அடிமையாக இருக்க தயார். அதே நேரத்தில் என்னுடைய உரிமைகளையும் நீ எனக்கு இவ்வளோ நேரம் தான் நான் வேலை செய்வேன், 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன், எனக்கு போதுமான சம்பளம் கொடுக்கணும், அப்போ தான் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நிபந்தனை போட்டுக்கிறோம். அது மாதிரி நீ பெண்களை பலவந்தப்படுத்தினாலோ, நீ அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுகிறது என்பதற்காக நீ பெண்களை பலவந்தப்படுத்தினால் உனக்கு காவல் நிலையத்தில் புகார் செய்து உன்னை உள்ளே தள்ளி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சம். அப்போ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு நிதானமாக இருப்பதற்கு காரணம். அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதனால் ஏற்படுகிற அந்த மனநிலையை நாம் ஆளுமை செய்கிறோம். அந்த மனநிலையை நம்ம அப்படியே அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது ஏற்படுகிற அந்த அடிமைத்தனத்தை அப்படியே நம்ம வெளிப்படுத்தினா நமக்கு ஆபத்து. அதனால் எச்சரிக்கையாக போகணும். வாகனங்கள் ஓட்டும்போது நம்ம சாலையில் பார்த்து போகணும். நேரே போனால் சும்மா ஏனாதாரன்னு போனால் மோதிரும், விபத்து ஏற்படும். அப்போ விபத்து பற்றின அந்த பயம் தான் அந்த மக்களுக்கு என்ன பண்ணுது, நம்ம கவனமாக போகணும், பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறத கற்றுக்குது. ஆரம்பத்தில் நான் ஏன் ஓரமாக போகணும், நான் ஏன் பயப்படணும், நான் பயப்படவே மாட்டேன், நான் விருப்பப்பட்டு போவேன், நான் வேகமாக போவேன் அப்படின்னு போய் விபத்து ஏற்பட்டு செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக நம்ம அது மனசில் பதிஞ்சிருக்கு. நம்ம மற்றவங்களை அடிமைப்படுத்தும் போது நம்ம ஒழுங்காக அவங்ககிட்ட நடந்து எல்லாருக்குமே அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால் எல்லாருக்குமே பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு என்பது எல்லாருக்குமே இருக்குது. அப்போ பிறருக்கு அடிமைப்படுத்தினா மட்டும் போதாது, பிறருக்கு அடிபணியும் வேண்டும், அடிமையாகவும் இருக்கணும்.
இந்த அடிமையாக இருப்பவர்களுக்கு தான் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிதல். இந்த புரிதல் தான் அந்த அடிமைத்தனத்தில் நாம் நிதானமாக நடந்து கொள்வதற்கு காரணம். நிதானமாக நடந்து கொள்ள நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு காலகட்டங்களில் மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்களே தவிர மற்றவங்களுக்கு அடிமையாக மாட்டாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்தது. அப்புறம் இப்போ தான் காலங்கள் மாறுது, தேவைகள் அனைவருக்கும் பொதுவாகுது. அடிமை மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்தால் நமக்கு நிறைய சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். காங்கிரீட் கட்டடங்களை கட்ட முடியும், வீடுகளை கட்ட முடியும், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்க முடியும், மோட்டார் வாகனம், காரு, ஸ்கூட்டி, பைக்கு இதெல்லாம் வாங்க முடியும், சுற்றுலா போக முடியும், வெளியூர்களுக்கு போக முடியும், சுவையான உணவுகளை வாங்கி சாப்பிட முடியும். ஆக அடிமைத்தனத்தினால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அடிமைத்தனத்தை நம்ம வெறுத்து ஒதுக்காண்டாம், அது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அடிமைத்தனத்தையும் ஒழுங்காக பயன்படுத்தணும். ஒரு கத்தியை பயன்படுத்துகிற மாதிரி தான். கத்தியை கண்ணாப்பின்னான்னு பயன்படுத்தினா அது வெட்டிடும். அதே மாதிரி அடிமைத்தனத்தையும் ஒழுங்காக பயன்படுத்தணும். ஒழுங்காக பயன்படுத்தணும்னா அந்த அடிமைத்தனம் ஆபத்தாயிரும். அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வை கரெக்டாக பயன்படுத்தணும். அதை நீ அடிமை அப்படிங்கிறதுக்காக தனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, நாம தான் சம்பளம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள என்ன வேணாலும் பேச முடியாது, எப்படி வேணாலும் நடத்த முடியாது. அவங்களோட உரிமைகளை மதிக்கணும். அவங்கள மரியாதை கொடுத்து அவங்கள அடிமைப்படுத்தும் போது தான் அவங்க அதுக்கு சம்மதிப்பாங்க. ஏன்னா இங்கே அடிமைப்படுத்துவதற்கு நிறைய போட்டி வந்துடுது. என்கிட்ட வேலைக்கு வாங்க, என்னிடம் அடிமையாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டி வேறு இருக்குது. அதனால் நீங்கள் தான் வேலை கொடுப்பீங்கன்னுலாம் கிடையாது. யார் என்ன சுயமரியாதையோட அடிமைத்தனத்தை என்னை அடிமைப்படுத்துகிறார்களோ, சுயமரியாதையோடு என்னை அடிமைப்படுத்துகிறாரோ நான் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட நடைமுறை நிலவரம், புரிதல்கள், அடிமைத்தனத்தை நம்ம ஒரு சமநிலை மனப்பான்மையோடு அதை ஒரு பாதுகாப்பாக அதை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அது நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற புரிதல் தான் நமக்கு இன்றைக்கி நம்ம அடிமைத்தனத்திலும் நாம் நிதானமாக இருப்பதற்கு காரணம். ஆரம்ப காலத்தில் போர்லாம் ஏன் வந்ததுன்னா, இந்த உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்கல்ல, அப்போ அதை போர் ஒரு 500 வருஷமாக ரொம்ப வருஷமாகவே இருந்திருக்கு. கடந்த ஒரு 100 வருஷம் வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக போர் என்பது உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு யாரையாவது அடிமைப்படுத்தணும், யாரையாவது அடக்கணும், கொல்லணும், குத்தணும், கற்பழிக்கணும், இந்த மாதிரியான உணவுகள், கற்பழிக்கப்படணும், பெண்களாக இருந்தால் கற்பழிக்கப்படணும் அப்படிங்கிற உணர்வுகள், வினோதமான உணர்வாக இருக்குது பார்த்தீங்களா அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றியது. அதனால தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு வரை 2ஆம் உலகப் போர் அந்த முடிவடைந்தது பார்த்தீங்களா, அதுதான் உச்சக்கட்டம். இந்த அணுகுண்டு போட்டாங்க பாருங்கள், அதுதான் உச்சக்கட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள், 1500 வருடங்களாக இந்த மனித இனம் போரிட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் ஏற்படுத்துகிற அந்த கொலைவெறி, பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் காரணம். அடிமைப்படுத்தணும், அடக்கணும், கொல்லணும், குத்தணும், கற்பழிக்கணும். இப்போ போரிடுறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்கு போரிடுறாங்கன்னா போரிட்டுட்டு வந்துட மாட்டாங்க. அங்கே இருக்கிற பெண்களை கற்பழிப்பாங்க, பலவந்தப்படுத்துவாங்க. அதுதான் அவங்க போரிடுவதற்கான ஊக்கம். நம்ம போரில் ஜெயிச்சோன்னாக்கா என்ன பண்ணலாம், அடுத்த நாட்டில் உள்ள அந்த பெண்களை விரும்பிய பெண்களை தேர்ந்தெடுத்து பலவந்தப்படுத்திக்கலாம். அதை யாரும் கேட்க முடியாது. அந்த உரிமை விட்டதாக அதெல்லாம் சேர்ந்து தான் அப்புறம் மதுபானம், வெறியை ஏற்றுறது. மதுபானம் குடிப்பாங்க, வெறி ஏற்றுவாங்க, கொலை வெறி ஏற்றுவாங்க. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசு அமைதி அடைஞ்சிரும். ஒழுக்கம் பிறரை கொல்லக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி செயல்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அதனால் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. உணவில் போதை, அவங்க நல்ல மதுபானத்தை அருந்துவாங்க. அந்த போர் வீரர்கள் மதுபானத்தை அருந்துவாங்க, நல்ல மாமிசத்தை உண்ணுவாங்க. அப்புறம் கற்பழிப்பு, திருடுறது, அங்கே இருக்கிற செல்வங்களை அபகரித்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு ஒழுக்கமற்ற ஒரு நடைமுறை தான் அந்த போர் நடைமுறை. போரிட்டுட்டு அந்த நாட்டை அடிமைப்படுத்துவாங்க. நீங்கள் எனக்கு வரி கொடுத்துக்கணும்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற செல்வங்களை அள்ளிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற பெண்களை நல்ல அழகாக இருக்கிற பெண்களை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அல்லது அங்கே இருக்கிற பெண்களை பலவந்தப்படுத்துவாங்க, பலாத்காரம் பண்ணி அவங்கள கற்பழிப்பாங்க. இந்த மாதிரியான ஆசைகள் தான் போரிடுவதற்கான ஊக்கத்தை கொடுக்குது. அவங்களுக்கு போரிடுவதற்கான ஊக்கத்தை அப்போ கொடுத்துருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக அவங்க ஒழுக்கமாக இருந்திருக்கு. போர் வீரர்கள்லாம் ஒழுக்கமாக இருக்க முடியாது. ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் அமைதியாகிடுவீங்க. ஒழுக்கமாக இருந்தால் நீங்கள் பண்புள்ளவர்களாக மாறிடுவீங்க. பிறகு உயிருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அதனால் வந்து அடிமைத்தனம் என்பது போர் வெறி, அந்த கொலைவெறியை ஊக்கப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த காலகட்டங்களில் நமக்கு வந்து பாதுகாப்பு. போரிட்டால் தான் பாதுகாப்பு. நான் போரை விரும்பவில்லை, நான் வந்து பிறது உயிரை மதிப்பேன், நான் போரிட விரும்பவில்லை. போரிட விரும்பலைனாலும் போர் உங்கள் மீது திணிக்கப்படும். நீங்கள் விரும்பலைன்னா பரவாயில்ல, எதிரி நாட்டுக்காரன் ரொம்ப ஈஸியாக இவன் போரிட விரும்பலை, அப்போ இவனை அடிமைப்படுத்துவது ரொம்ப எளிது. ஏற்று சண்டை போட மாட்டான், ஏற்று அடிக்க மாட்டான், அதனால் இவர்களை அடிமைப்படுத்துவது நமக்கு எளிது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அடிமைப்படுத்திட்டு போயிடுவாங்க. போரிட்டால் தான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அந்த காலங்களில். போரிடுவதற்கு காரணம் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கற்பழிக்கணும், இந்த மாதிரியான கொலைவெறி, இந்த மாதிரியான அடிமைத்தன உணர்வு தான் போரிடுவது காரணம். அதுக்கு காரணம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், செயற்கை உணவுகள். அப்போது இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த காலங்களில் கேப்பை, கேழ்வரகு, சோளக்காடி, இந்த மாதிரி அதை வந்து அதில் உப்பு போட்டு அவங்க கரைச்சி குடிச்சிருப்பாங்க. கரைச்சி குடித்து வயிறு நிறைய கரைச்சி குடிக்கும்போது உடம்புல அப்படி ஒரு தெம்பு வரும். அப்படி செம்மையாக ஒரு பயங்கர தெம்பு வரும். அரிசிலாம் இடையில வந்த உணவுகள், இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. அதுக்கு முன்னாடி சோளக்காடி, கேழ்வரகு, கேப்பை, களி, அப்புறம் இந்த மாதிரி உணவுகளை தான் அப்போ சாப்பிட்டாங்க. அப்போ உடம்புல அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு தெம்பு, அப்படி அப்பா அப்படி யாரையாவது அடிமைப்படுத்தணும், அடிக்கணும், குத்தணும், கொல்லணும். அது உடம்புல அதிகமாக ஒரு தெம்பு வரும்போது என்ன ஆகும்னா, மற்றவங்களோட உதவி நமக்கு தேவைப்படாது. உனக்காக நான் பணிஞ்சு போகணுமா, எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ தெம்பு இருக்குது, உடம்புல அவ்வளோ வலிமை இருக்குது, நான் ஏன் உனக்கு பணிஞ்சு போகணும், நான் ஏன் உனக்கு அடங்கி போகணும், நான் அடக்குவேன், எனக்கு தான் நீ அடங்கி போகணும், நான் உனக்கெல்லாம் அடங்கி போக மாட்டேன். அந்த பணிவுங்கிறது வராது. நீங்கள் நல்லா சாப்பிட்டு அந்த உடம்புல ஒரு தெம்பு கிடைக்குது, அந்த தெம்புக்கு இதுதான் விளக்கம். நான் உனக்கு பணிவு அடைய மாட்டேன். அப்போ எப்போ வந்து அந்த பணிவு ஏற்படும்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான தெம்பு வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது. ஒரு சாப்பாட்டின் மூலமாக, உணவின் மூலமாக, இப்போ நீங்கள் ஒரு சோறு சாப்பிட்றீங்க, ஒரு 2 ஆப்பிள் சாப்பிட்றீங்க, வயிறு நிறைய ஆப்பிள் சாப்பிட்றீங்க, வயிறு நிறைய சோறு சாப்பிட்றீங்க. சோறுக்கு சாப்பிட்டு வயிறு நிறைய சோறு சாப்பிடும்போது, அதில் பிரியாணி சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஒரு தெம்பு இருக்குதுல்ல, அந்த தெம்புக்கும் நீங்கள் வயிறு நிறைய ஆப்பிளை சாப்பிடுங்க, கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் வயிறு நிறையும், பிரியாணி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். ஆனால் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஏற்படுற தெம்பு இருக்குது பாருங்கள், அது வந்து மென்மையானது. அது வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், கொல்லணும், குத்தணும், கற்பழிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிடும்போது, ஒரு சோறு சாப்பிடும்போது, அதில் பழைய சாதம் சாப்பிடும்போது, வயிறு நிறைய சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஏற்படுற தெம்பு இருக்குல்ல, அது என்ன சொல்லணும்னா, அந்த தெம்பு வந்து மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், மற்றவனை அடக்கணும், கொல்லணும், குத்தணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான தெம்பு அது. அந்த அளவுக்கு அது ஒரு பிரம்மாண்டமான தெம்பு உடம்புக்கு கிடைக்கும். விண்வெளிக்கெலாம் போகிறாங்களே, விண்வெளிக்கு போக முடியும் என்னால், அந்த தெம்பு எப்படி கிடைக்குது அவங்களுக்கு, அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்குது? அது நம்பிக்கைக்கு காரணம் வந்து அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். உணவுகளை சாப்பிடுவதால் உடம்பில் ஏற்படுகிற தெம்பு தான் காரணம். அதனால் இது வந்து செயற்கையான தெம்பு. கொய்யா பழத்தை சாப்பிட்டு நீங்கள் வயிறு நிறையுதுன்னா அது வந்து இயற்கையான தெம்பு, மென்மையான தெம்பு. அது வந்து உங்களை மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு தோணாது. மற்றவங்கள்ட்ட பணிவாக நடந்துக்கணும், மற்றவங்களும் நம்மக்கிட்ட பணிவாக நடக்கணும், நாமளும் மற்றவங்கள்ட்ட பணிவாக நடக்கணும், பெரியவங்கள மதிக்கணும், அன்புக்கு கட்டுப்படணும். இதை கற்றுக் கொடுக்குறது தான் இந்த கொய்யாப்பழம், ஆப்பிள், இந்த இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு கிடைக்கிற தெம்பு வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து மென்மையானது. அதில் வந்து விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வுலாம் வராது. நான் விண்வெளிக்கு போகணும், மிகப்பெரிய இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நீங்கள் வந்து இயற்கை உணவு, அதாவது உப்பு சேர்க்கப்படாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க உப்பு சேர்க்கப்படாத உணவுகளை சாப்பிட்றீங்க, வெள்ளைச்சீனி கலக்காத இயற்கை உணவுகளை, பச்சையாகவே அதிகமாக உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து விஞ்ஞானி ஆகணும், கலெக்டர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு வராது. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு தான் இங்கே விண்வெளிக்கு போகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த உணர்வுகளுக்கு காரணம். அதற்கு என்ன காரணம்னா, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், செயற்கை உணவுகள், செயற்கையான சுவை கொண்ட உணவுகள், சமைக்கப்பட்ட உணவுகளில் உள்ள செயற்கையான சுவை, அதுதான் காரணம். அப்போது நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுக்கே அந்த செயற்கையான சுவை தான். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டனால தான் இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்க முடிஞ்சுது. இது எவ்வளோ பெரிய உலகம் பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான உலகம், மிக அசாத்தியமான உலகம். இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அசாத்தியமான தெம்பு தேவை. அது எங்கேருந்து கிடைக்குன்னா உணவுலேருந்து தான் கிடைக்குது. ஆக அந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக வாழணும் அப்படின்னா இந்த உப்பை தவிர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் உப்புலேயும் கெட்ட உணவுகள் இருக்குது. உப்புனாலே கெட்டது தான், கெட்ட உணவு தான். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளும் கெட்ட உணவுகள் தான். ஆனாலும் இதில் இதுக்கு தேவையில்லப்பா,
இவனுக்கு இவன் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி. சோறு பூரி பொங்கல் இதுக்கு இதை விட இன்னும் சிறப்பான உணவு இருக்குது. என்ன உணவு அப்படின்னா சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி பரோட்டா இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்ல. பழைய சாதம் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுருங்க. இதை கூட நீங்கள் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஒரு 20 வருஷம் அல்ல 30 வருஷம் 30 வயசு வரைக்கும் இதெல்லாம் நல்லா கூட சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் உணவு முறையை நீங்கள் மாற்றி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட வேறு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு உண்டாகாது, உடல் பருமன் ஏற்படாது, நோய் ஏற்படாது. அப்படின்ட்டு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட வேறு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. காய்கறி பொரியல் முக்கியமாக காய்கறி பொரியல், அப்புறம் வந்து முட்டை ஆம்லேட்டு, அது இதில் சமைச்சும் சாப்பிடுங்க. சமைச்சு சாப்பிட்றது வந்து செத்துப்போன உணவுகள் தான். சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அதை வேக வச்சு சமைச்சு இந்த மாதிரி உணவுகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செத்துப்போன உணவுகள் தான். ஆனால் அந்த செத்துப்போன உணவுகள்லேயும் நல்ல உணவுகள் இருக்குது. அந்த நல்ல உணவுகள் தான் வந்து செத்துப்போன உணவுகள். அதாவது சமைக்கப்பட்ட உணவுகள்லேயும் மோசமான உணவுகள். சமைக்கப்பட்ட உணவுகள்னாலே அது வந்து மோசமான உணவு தான். சமைக்கப்பட்ட உணவுகள்லேயும் இது தேவலாம்பா அப்படின்னு தோணுதில்ல, அந்த உணவுகள் சாப்பிடணும். சமைக்கப்பட்ட உணவுகளில் வந்து பழைய சாதம் சோறு பிரியாணி பூரி பொங்கல் தோசை இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து மோசமான உணவுகள், கெட்ட உணவுகள். இது வந்து நோயை தருகின்ற சமைக்கப்பட்ட உணவுகள். நோயை தருவதற்கு குறைவாக வாய்ப்புடைய சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும். இந்த சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வருவதற்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நம்பிக்கை தருகிற உணவுகளை சாப்பிட்டாங்க. ஏன்னா உப்பு கலந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டாகணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பொருந்தி வாழ முடியும். ஏன்னா உப்பு சாப்பிட மாட்டேன் அதான் நோய்க்கு காரணம், கெட்ட குணங்களுக்கு அதான் காரணம் அப்படின்னு முற்றிலும் நீங்கள் புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னா, அது மாதிரி ஒரு செயற்கையான இனிப்பு சுவை வெள்ளைச்சீனி கலந்துருக்குல்ல, அது வெள்ளைச்சீனி கலந்த உணவுகளை சாப்பிட்டா அது உடம்புக்கு பருமனை ஏற்படுத்தும், மூச்சு திணறலை ஏற்படுத்தும், சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் அப்போ சரி ஒரு நாட்டு சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தலாம், பனை வெல்லத்தை பயன்படுத்தலாம். பனை வெல்லம் படுத்தினா இன்னும் நல்லது. அந்த மாதிரி மாற்று உணவுகள், அது மாற்று உணவுக்கு போயிடணும். அது சமைக்கப்பட்ட உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் நம்ம இங்கே உயிர் வாழ முடியும். இயந்திர அறிவியல் உலகில் ஊக்கத்தோடு வாழ முடியும், உற்சாகத்தோட ஈடுபாட்டோட நமது கடமையை நாம் செய்ய முடியும், நமது வாழ்நாள் கடமையை நம்ம செய்ய முடியும். அதனால் வந்து உப்பு சமைக்கப்பட்ட உணவுகள் அத்தனையும் மோசமான, அதில் எது நல்ல உணவுகளோ அதை தேர்ந்தெடுத்துப்போம். எது மோசமான உணவுகள், எது தகாத உணவுகளோ அதை தள்ளி வச்சுருவோம். அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி. இப்போ உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய தொழில் இருக்குது. கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், திருடலாம், ஏமாற்றலாம், பிறரை ஏமாற்றலாம், ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம். ஆனால் அதை யாரும் செய்கிறதில்ல. அது பாதுகாப்பான வழி கிடையாது, அது ஆபத்தானது. அதனால தான் சரி பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வழிகள் இருக்குது. பணம்னாலே அது மோசமானது தான். ஆனாலும் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நல்ல வழிகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி உப்புனாலே அது மோசமானது தான். இருந்தாலும் உப்புலேயும் நல்ல உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், சமைத்த உணவுகள், அதுலேயும் கொஞ்சம் நல்ல உணவுகள் இருக்குது, மோசமான தகாத உணவுகள் இருக்குது, போதை உணவுகள். எப்படி திருட்டு கொலை கொள்ளை, பணத்தை சம்பாதிப்பதற்கான மிக மோசமான வழிகளான திருட்டு கொலை கொள்ளை, ஏமாத்துறது, ஊரை ஏமாத்துறது, நேர்மையற்ற வழிகளில் இருக்கிறது, கைவிட்டு வாங்குவது, லஞ்சம் வாங்குவது, இந்த வழிகள்லாம் வந்து திருட்டு கொலை கொள்ளை கைவிட்டு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, மற்றவங்களை ஏமாத்துறது எவ்வளோ மோசமானதோ, எது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு துன்பம் தருமோ நமக்கும் துன்பம் தரும். திருடுறவங்களுக்கும் துன்பம், மற்றவங்களுக்கும் துன்பம். மாட்டினா அடிப்பாங்க, சிறையில் பிடிச்சி போடுவாங்க. அதே மாதிரி தான் அதற்கு இணையான உணவுகள் தான் எதுன்னா இட்லி பூரி பொங்கல் தோசை ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பிரியாணி பழைய சாதம். இதெல்லாம் வந்து இதை சாப்பிட்றவங்களுக்கு துன்பம், அவங்க கூட சாப்பிட்றதுனால துன்பம் தான் ஏற்படும், மற்றவங்களுக்கும் துன்பம், நோய் தான் வரும். நோய் வந்துச்சுன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் துன்பம். இது போதை உணவுகள், இது குற்ற உணவுகள். உப்புனாலே மோசமானது, உப்பில் கலந்த சமைக்கப்பட்ட உணவுகளே மோசமானது. அதில் இது மோசமானது. எது நம்ம இட்லி பூரி பொங்கல் தோசை இடியாப்பம் சப்பாத்தி. இன்றைக்கி மக்கள் குண்டாகவும் இருக்கிறாங்க, மூச்சு திணறல், அதுமாதிரி வெள்ளைச்சீனி, இதெல்லாம் மோசமான உணவுகள், போதை உணவுகள். இதிலே நம்ம உப்பு கலந்து உயர்தரமான உணவுகளை சாப்பிடணும். உப்புலேயும் வந்து நல்ல உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுலேயும் நல்ல உணவுகள் சாப்பிடணும். திருடுறது, கொலை பண்ணுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் எவ்வளோ மோசமான உணவோ, எவ்வளோ மோசமான பழக்கமோ, கைவிட்டு வாங்குவது, லஞ்சம் வாங்குறது,
ஏமாத்துறது எவ்வளோ மோசமான பழக்கமோ அதற்கு இணையானது தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம். அந்த அளவுக்கு இதை வந்து ரொம்ப மோசமான உணவு. அதனால் நம்ம உப்பு தவிர்க்க முடியாது. அதனால் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற நல்ல உணவுகளை அதை உண்ணுங்க. நல்ல உணவுகளை தேடி போங்க. அது ஏன்னா உப்பை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதனால் உப்பினால் சமைக்கப்படுகிற நல்ல உணவுகளை அதை சாப்பிடும்போது அதுவே நமக்கு அந்த கட்டுப்பாடு நமக்கு தேவை. அதன் மூலமும் மன உறுதி அதிகமாகும். நம்ம ஒரு பலவீனத்திலேருந்து விடுபடுவோம்.